Number 6. Draw a triangle ABC with side BC equal to 7 cm, angle B equal to 45 degree, angle E equal to 105 degree. Then construct a triangle whose sides are 4 by 3 times the corresponding sides of triangle ABC. First ஒரு rough figure draw பண்ணிக்கலாம். A, B, C name பண்ணிக்கலாம். Angle A 105 degree, angle B 45 degree, BC is 7 cm. இப்போ என்ன ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா 4 by 3. அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து டினாமினேட்டர் சின்னதாக இருந்தால் சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட பெருசாக இருக்கும். ஸோ 7 into 4 by 3 is 28 by 3. இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9.3 சென்டிமீட்டர். ஸோ இந்த சைடை விட இந்த சைடு அதிகமாக இருக்கிறதுனால இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட பெருசாக அமையும். இப்போ sum of angles in a triangle 180 degree, because sum of angles in a triangle is supplementary. So angle A, angle B, angle C மூணு ஆட் பண்ணோம்னா 180 degree வரணும். ஸோ 105ஐயும் 45ஐயும் ஆட் பண்ணோம்னா 150 வரும். ஸோ 180ல் 150 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 30 degree. ஸோ angle C 30 degree கிடைக்கும். Draw AB equal to 7 centimeters. So AB is 7 centimeters. ஸோ இங்கேருந்து 30 degree ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 30 டிகிரிக்கு ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 45 டிகிரிக்கு நம்ம ட்ரா பண்ணணும். இந்த பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணும்போது 30 டிகிரி கிடைக்கும். ஸோ இந்த 30 டிகிரியிலேருந்து ஸோ 45 டிகிரிக்கு ட்ரா பண்ணியாச்சு. 45 degree, 30 degree. A, B, C. இப்போ CBXக்கு ஒரு acute angle ட்ரா பண்ணிக்கலாம். given ratio 4 by 3. So 4 equal parts நம்ம divide பண்ணிக்கலாம். Take any radius, draw an arc, divide the line into 4 equal parts. 4 equal parts நம்ம divide பண்ணிக்கலாம் இந்த லைனை. So இப்போ B1
B2, B3, B4. ஸோ இப்போ B4க்கும் Cக்கும் லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பேரலல் லைன் நம்ம ட்ரா பண்ணணும். B3லேருந்து ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணணும். இப்போ இதை மெஷர் பண்ணிக்கலாம். இந்த ஆர்க்கை மெஷர் பண்ணிவிட்டு ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸை B3யும் ஜாயின் பண்ணி இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸும் இப்போ டினாமினேட்டரில் 3 இருக்கிறதுனால B3லேருந்து Cக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் C அண்ட் B3. இப்போது CB3க்கு ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ B3லேருந்து ஒரு ஆர்க் ஃபார்ம் பண்ணுறோம். B4லேருந்து ஒரு ஆர்க் ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ இந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கலாம். இந்த ஆர்க்லேருந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம், இன்டர்செக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போது B4யும் இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னா இங்கே BCயில் ஜாயிண்ட் ஆகணும். ஸோ BCயில் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ இந்த பாயிண்ட்டு C' கொடுத்துக்கலாம். Cலேருந்து ஒரு ஆர்க்கும் C' ஒரு ஆர்க்கும் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வேல்யூவை மெஷர் பண்ணிக்கலாம். இந்த ஆர்க்கோட வேல்யூ மெஷர் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஆர்க் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஆர்க்கிலேருந்து இங்கே நம்ம கட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டையும் இந்த C' ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் லைன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுக்கு A' இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த ABயில் ஜாயின் ஆகிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஏபியில் எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை A' நேம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ABC இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் A'BC'. ட்ரையாங்கிள் ABC இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் A'BC'. அதே போல் இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கேயும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். Angle ABC equal to angle A'BC'. Common angle Bங்கிறதுனால equal. Angle BAC is equal to angle BA'C. Corresponding angles are equal. Angle BCA is equal to angle BC'. Because corresponding angles are equal. இப்போ 3 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால the triangles are equiangular. At the same time இப்போ BC அதனோட corresponding side BC divided by BC' is equal to BB4. அதனோட corresponding side BB'.
B3 என்ன ரேஷியோவில் இருக்கும்னா 4/3 ரேஷியோவில் இருக்கும். அப்போ மெஷர்மெண்ட்டெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஏபியோட வேல்யூ மெஷர் பண்ணோம். பிசியோட வேல்யூ இஸ் given 7 cm. ஏசியோட வேல்யூ மெஷர் பண்ணிக்கலாம். Three 3.7 centimeter. The value of AB is 3.7 centimeter and the value of AC measure 5 point exactly 5 centimeter. So 5 centimeter. அப்போ அதனோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்னவாக இருக்கும்? ஏபியோட கரஸ்பாண்டிங் சைடு A'(B) 3.7 into given ratio 4/3, 7 into 4/3, 5 into 4/3. 4.9 centimeter, 9.3 centimeter, 6.6 centimeter.